பிரிஞ்சி இலை இதெல்லாம் மொத்தமாக சேர்த்து ஒரு 70 கிராம் கிட்ட வரும். அதை வந்து போட்டுட்டு நல்லா பொரிஞ்சதும் 1 கிலோ அளவுக்கு வெங்காயத்தை நல்லா நீல வாக்கில் அரிஞ்சு வச்சு அதை போட்டுக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா ஒரு 10 பச்சை மிளகாய் கிட்ட நல்லா கீரி போட்டுக்கலாம். இப்போ வந்து வெங்காயம் வந்து நல்லா வதங்கணும், நல்லா ப்ரௌன் கலர் ஆகிற வரைக்கும் நல்லா வதங்கணும். வெங்காயம் வந்து எந்த அளவுக்கு நம்ம வதக்குறோமோ அந்த அளவுக்கு வந்து பிரியாணி வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா வெங்காயம் வந்து நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கலாம். இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இஞ்சி வந்து 200 கிராம், பூண்டு வந்து 100 கிராம் அளவுக்கு நம்ம வந்து அரைச்சி போட்டிருக்கோம். இப்போ இது பார்த்தீங்கன்னா நல்லா வதங்கிடுச்சு. இப்போ 1.5 கிலோ அளவுக்கு இருக்கிற தக்காளியை வந்து நல்லா கட் பண்ணி சேர்த்துக்கலாம். தக்காளி வந்து நல்லா வதங்கணும். இப்போ இது கூடயே பார்த்தீங்கன்னா நம்ம புதினாவும் சேர்த்துக்கலாம். புதினாவை சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். இப்போ வந்து நல்லா வதங்கிடுச்சு எல்லாமே. இப்போ வந்து சிக்கன் போட்டுக்கலாம். சிக்கன் பார்த்தீங்கன்னா 3 கிலோ அளவுக்கு சிக்கனை வந்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதில் வந்து கொஞ்சமாக தனி மிளகாய் தூள், கொஞ்சம் தயிர், அதுக்கப்புறம் வந்து உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 1/2 அன் ஹவர் கிட்ட நல்லா ஊறிட்டு இருக்கு.